நம்ம நேத்து கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஜென்கின்ஸ் பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். ஜென்கின்ஸ் அப்படின்றது சார் சொல்லுங்க. ஜென்கின்ஸ் 1 சொல்லி தரல சார். போன கிளாஸ் வந்து பிரான்ச்சிங் தான் சார் சொல்லி கொடுத்தீங்க. ஒன்னு கிளாஸ் பிரான்ச்சிங் இல்லப்பா, லாஸ்ட் கிளாஸ் நேத்து எடுத்திருந்தேன். இது ஜாயின் பண்ணலையா? நேத்துங்களா? இல்லைங்க சார். நேத்து கிளாஸ் இல்லையா? முந்தா நேத்து தான் சார். மண்டே தானே சார்? நேத்து இருந்துச்சு, கிளாஸ் இருந்துச்சு. ஓ சரிங்க சார். மத்தவங்களுமே அட்டென்ட் பண்ணிட்டீங்களா? பத்மநாபன்? எஸ் சார், நேத்து முந்தா நேத்து அட்டென்ட் பண்ணிட்டோம் சார். நேத்து முந்தா நேத்து கண்டினியூஸ் கிளாஸஸ் இருந்துச்சு. இன்னைக்கு தேர்ட் கிளாஸ். ஓகே சார். ஸோ இன் எஸ்டர்டேஸ் கிளாஸ் நம்ம ஜென்கின்ஸ் பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஜென்கின்ஸ் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு சாஃப்ட்வேர் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். இட்ஸ் அ சாஃப்ட்வேர் பிளாட்ஃபார்ம். இது மேஜரா நாங்க எதுக்காக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிஐ ப்ராசஸ்க்கு யூஸ் பண்ணுவோம். சிஐனா என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டினியூஸ் இன்டகிரேஷன். ஏன்னா இந்த ஜென்கின்ஸ் மேலதான் அந்த என்டையர் சிஐசிடி பைப் லைனே ஒர்க் ஆக போகுது. ஓகே, இப்ப நீங்க ஒரு இன்டர்வியூ அட்டென்ட் பண்ண போறீங்கன்னா கூட அங்க என்ன கேட்பாங்கன்னா உங்க சிஐசிடி பைப் லைன் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. உங்க பைப் லைன் எப்படி இருக்கும், அதுல என்னென்ன ஸ்டேஜஸ்லாம் இருக்கு, இதை பத்தி தான் அதிகமா கேட்பாங்க இன்டர்வியூல. அப்போ ஓவரால் டெவாப்ஸே பாத்தீங்கன்னா இந்த ஜென்கின்ஸ் மேல கதை பில்ட் ஆயிருக்கு. ஸோ அப்ப ஜென்கின்ஸ்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லாம ஜென்கின்ஸ் அப்படின்றது இட்ஸ் ஓப்பன் சோர்ஸ் பிளாட்ஃபார்ம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ ஓப்பன் சோர்ஸ் பிளாட்ஃபார்ம். ஓகே, அண்ட் அதர் தென் ஸோ ஜென்கின்ஸ்ல வேற என்ன ஃபீச்சர் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பிளகின்ங்க. இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்ப ஜென்கின்ஸ் மேல வந்து நான் கிட்ட வந்து ஜாயின் பண்ண போறேன் அப்படின்னா அதுக்கு ஒரு பிளகின் இருக்கும். அடுத்து டெஸ்ட் பண்றதுக்கு நான் சோனார் கியூப் அந்த சாஃப்ட்வேர் உள்ள கொண்டு வரேன்னா அதுக்கு ஒரு பிளகின் இருக்கும். இப்ப டாக்கர்னு ஒண்ணு பார்ப்போம், அது கூட இன்டெகிரேட் பண்றேன். அந்த இன்டெகிரேஷன் கனெக்ஷன் அப்படின்னு வந்துட்டாலே கண்டிப்பா அந்த இடத்துல நமக்கு என்ன தேவைப்படும்னா ஒரு பிளகின் தேவைப்படும். ஓகே, இப்ப நான் AWS கிளவுட் கூட இன்டெகிரேட் பண்ண போறேன் ஜென்கின்ஸை, அப்ப அதுக்கு AWS பிளகின் இருக்கு. ஓகே, இப்ப நான் இதை கொண்டு போயிட்டு குபர்னெட்டிஸ்னு ஒரு டாபிக் பார்ப்போம், அது கூட கனெக்ட் பண்ண போறேன். அப்ப அதுக்கும் என்ன இருக்குன்னா ஒரு பிளகின் இருக்கு. அண்ட் அதர் தென் நம்மளோட நம்ம மெயில் கூட கனெக்ட் பண்ணணுமா, அதுக்கும் ஒரு பிளகின் இருக்கு. வாட்ஸ்அப்ல கனெக்ட் பண்ணுமா, அதுக்கும் ஒரு பிளகின் இருக்கு. இந்த மாதிரி ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸுக்கு பிளகின் இருக்கு. அப்ப ஜென்கின்ஸை நீங்க எதனா ஒரு அட்வான்ஸான விஷயம் பண்ண ட்ரை பண்றீங்கன்னா நீங்க முதல்ல போய் பண்ண வேண்டிய விஷயம் அதுக்கு என்ன பிளகின் இருக்கு மார்க்கெட்ல, அது எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுது அப்படின்ட்டு அந்த டாக்குமெண்டேஷனை கோ த்ரூ பண்ணும். அப்ப இந்த ஓவரால் சிஐசிடி ப்ராசஸ்ல ரொம்ப முக்கியமானது என்னன்னா நமக்கு என்னென்ன ஸ்டேஜ் இன்க்ளூட் ஆகுது நம்மளோட பைப் லைன்ல, அதை தாண்டி அதை எக்ஸிக்யூட் பண்றதுக்கு நமக்கு என்னென்ன பிளகின்ஸ் வேணும், இதான் நம்ம பிரைமரியா பார்க்கணும். திஸ் வில் பி தி பிரையாரிட்டி. ப்ளீஸ் நோட் இட் டவுன். ஓகே, அண்ட் அபார்ட் ஃப்ரம் திஸ் இப்ப AWS அக்கௌண்ட் இருக்குல்ல, இப்ப இந்த AWS அக்கௌண்ட்ல ஒரு யூசர் இருப்பாங்களா மல்டிபிள் யூசர் இருப்பாங்களா? நான் IAM கிளாஸ்ல சொன்னேன், ஒரு அக்கௌண்ட்டுக்கு ஒரே ஒரு யூசர் தான் ஒர்க் பண்ணுவாங்க இல்ல மல்டிபிள் யூசர் இருப்பாங்களா கைஸ்? மல்டிபிள் கண்டிப்பா ஆப்வியஸா தேர் வில் பி a மல்டிபிள் யூசர். அப்ப ஒரு யூசருக்கு நம்ம சில ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணிருக்கோம்ல, இவன் சர்வர்ல தான் ஒர்க் பண்ணணும், இவன் நெட்வொர்க்ல தான் ஒர்க் பண்ணணும், இவன் ஸ்டோரேஜ் தான் ஒர்க் பண்ணணும் அப்படின்ட்டு நம்ம சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அப்ளை பண்ணிருக்கோம். எதை வச்சு பண்ணோம் அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை? என்ன சர்வீஸ் இருந்துச்சு அதுக்கு? யூசரை கிரியேட் பண்ணோம், அவனுக்கான பெர்மிஷன் அட்டாச் பண்ணோம். இதெல்லாம் எந்த சர்வீஸ்ல பண்ணும்? சர்வீஸ் நேம் என்னது? எஸ், IAM. அதுதான். இப்ப IAMல நம்ம என்ன பண்ண முடியும்னா ஒரு AWS அக்கௌண்ட்ல we can create user and we can provide some permission to that particular user. பண்ண முடியும்ல, we can set up the boundaries. அவன் என்னென்ன சர்வீஸ் யூஸ் பண்ணும், லிமிட்டடா ஃபுல்லா, அந்த மாதிரி எல்லாமே நம்ம ஒர்க் பண்ண முடியும். இது AWSல. இதே போல ஜென்கின்ஸ் இருக்குல்ல, ஜென்கின்ஸுமே ஓகே, ஜென்கின்ஸுமே AWS மாதிரி ஒரு சாஃப்ட்வேர் தான். அப்ப
இதுக்குள்ளேயும் பாத்தீங்கன்னா மல்டிபிள் யூசர் ஒர்க் பண்ணுவாங்க. டெவலப்பர் இருப்பாங்க, டெஸ்டிங் பீப்புள் அவங்க இருப்பாங்க, ப்ரொடக்ஷன்ல ஒர்க் பண்றவங்க இருப்பாங்க, அப்புறம் நம்மளோட மேனேஜர்ஸ்லாம் இருப்பாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஜென்கின்ஸ் சர்வருக்குள்ள லாகின் பண்ணுவாங்க. அப்ப நான் யாரா இருப்பேன்? நான் தான் ஜென்கின்ஸோட அட்மினா இருப்பேன். என்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் கண்ட்ரோல் இருக்கும். அந்த ஜென்கின்ஸோட ஃபுல் என்டையர் கண்ட்ரோல் இருக்கும். இப்ப நான் என்ன பண்ணுவேன்னா, இந்த டெவலப்பர் இருக்காங்கல்ல, அவங்க ஜென்கின்ஸ்ல போய் என்ன டாஸ்க்ல ஒர்க் பண்ற மாதிரி செட் பண்ணணும். டெவலப்மெண்ட் ஓரியன்டா இருக்கிற அந்த டாஸ்க் எல்லாமே அவங்களுக்கு ஃபுல் கண்ட்ரோல்ல இருக்கும். டெஸ்டர் இருக்காங்கல்ல, அவங்க வந்து பாத்தீங்கன்னா டெஸ்ட் டீம் இருக்கிற அந்த டாஸ்க் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாமே அவங்க ஃபுல் கண்ட்ரோல் எடுத்து ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். மேனேஜர்ஸ்க்கு என்ன இருக்கும்னா, அவங்களுக்கு என்ன மாதிரியே ஓரளவுக்கு ஃபுல் கண்ட்ரோல் இருக்கும். கிளியரா? அப்ப இது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ண போறோம்னா அட்மினிஸ்ட்ரேட் பண்ண போறோம். அப்ப இன்னைக்கு கிளாஸ் நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜென்கின்ஸ் யூசர் மேனேஜ்மெண்ட். அப்ப நீங்க சொல்லலாம் இன்டர்வியூல, அப்ப ஜென்கின்ஸ நான் வெறும் இன்ஸ்டால் மட்டும் பண்ணல, கான்ஃபிகர் மட்டும் பண்ணல, அதை தாண்டி நான் யூசர் மேனேஜ்மெண்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நீங்க சொல்லலாம். இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். இப்ப இந்த யூசர் மேனேஜ்மெண்ட்ன்றது ஒரு டாஸ்க். எதை வச்சு இதை நம்ம ஒர்க் பண்ண முடியும்? அகைன் இப்ப கிட் வேணும்னா அதுக்கு ஒரு பிளகின் இருக்கும்னு சொன்னேன். சோனார் வேணும்னா அதுக்கு ஒரு பிளகின் இருக்கும்னு. அதே மாதிரி யூசர் மேனேஜ்மெண்ட்டுக்கும் என்ன இருக்கும்? நமக்கு ஒரு கண்டிப்பா பிளகின் இருக்க போகுது. அப்ப இன்னைக்கு நம்மளோட முதல் பிளகின் பத்தி நம்ம லேர்ன் பண்ண போறோம். இதுக்கு பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரோல் பேஸ்ட் அத்தான்டிகேஷன் அப்படின்ற ஒரு பிளகின் இருக்கு. ரோல் பேஸ்ட் அத்தான்டிகேஷன் அப்படின்னு ஒரு பிளகின் இருக்கு. இது பிரைமரியா நாங்க எதுக்காக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு யூசரு அந்த யூசருக்கு இந்த அளவுக்கு தான் பெர்மிஷன் இருக்கணும் அப்படின்னு செட் பண்றது தான் இந்த ரோல் பேஸ்ட் அத்தான்டிகேஷன் பிளகின். ஓகே, ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே ஒர்க் பண்றதுக்கு அகைன் நமக்கு ஒரு ஜென்கின் சர்வர் தேவை. அதை போய் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். சரியா? இப்போ இது வரைக்கும் நான் சொன்னது விஷயங்கள் வரைக்கும் எனி டவுட்ஸ் ஆர் எனி குவரிஸ் எக்ஸ்பிளைன் பண்ண வரைக்கும்? நான் ஆல்ரெடி லாகின் பண்ணிட்டேன், சர்வருமே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஓகே, ஜென்கின்ஸோட போர்ட் நம்பர் என்னங்க? வாட்ஸ் தி போர்ட் நம்பர் ஆஃப் ஜென்கின்ஸ்? 80 அவ்வளவுதான். 8080. ஸோ நமக்கு ஒரு லாகின் விண்டோ ஓப்பன் ஆகும். அந்த லாகின் விண்டோக்குள்ள நம்மளோட யூசர் நேம் பாஸ்வேர்ட் லாஸ்ட் கிளாஸ்ல செட் பண்ணோம்ல, அது போடணும். அது போட்டு நம்ம உள்ள போகும்போது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜென்கின்ஸோட கன்சோல் ஓப்பன் ஆகும். அந்த கன்சோலுக்குள்ள நம்ம யாரா இருப்போம்னா நம்ம அட்மினா இருக்கும். ஓகே, அப்ப யூசர் நேம் அட்மின், பாஸ்வேர்ட் அட்மின், சைன். இவர் தான் ஜென்கின்ஸ். இங்க இருக்காரு பாருங்க, நல்லா ஒரு கியூட்டா ஒரு முஸ்டாச் வச்சுட்டு. ஓகே, இப்ப இதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா நம்ம போன கிளாஸ்ல கிரியேட் பண்ண ஜாப் எல்லாமே இங்க ரன் ஆயிட்டு இருக்கு இந்த இடத்துல. ஓகே, இதெல்லாம் விட்டுறலாம். we leave this for a moment. இப்ப இங்க நான் யாரா லாகின் பண்ணியிருக்கேன்? மேல இருக்கு பாருங்க, அட்மினா லாகின் பண்ணியிருக்கேன். ஸோ ஐ நீட் அ பிளகின் ஜென்கின்ஸ் பிளகின்ஸ். இப்ப எப்படி இருக்காரு? சரி, முன்னாடி பார்த்தாலா இவரு இப்ப எப்படி இருக்காரு பாத்தீங்களா? அப்ப பிளகின் மேக்ஸ் ஜென்கின்ஸ் பவர்ஃபுல். நான் திரும்பவும் சொல்றேன், நீங்க இன்டர்வியூல ரொம்ப முக்கியமா பார்த்துட்டு போக வேண்டிய விஷயமே ஜென்கின்ஸ்ல பிளகின் தான். கிட் பத்தி கேட்டீங்கன்னா கிட்ல ஒரு 10 கமாண்ட் இருக்கு, அதை தாண்டி வேற எதுவுமே கேட்க மாட்டாங்க கிட் பொறுத்த வரைக்கும். ஜென்கின்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்க போற இன்டர்வியூல பிளகின் தான் கேட்பாங்க. ஏன்னா பிளகின் தான் ஜென்கின்ஸ். பிளகின் விட்டீங்கன்னா வேற எதுவுமே கிடையாது. கிட் இன்டெகிரேட் பண்றியா? அப்ப என்ன பிளகின்? கிட் இன்டெகிரேஷன் பிளகின். சோனார் கியூப் இன்டெகிரேட் பண்றியா? அப்ப சோனார் இன்டெகிரேஷன் பிளகின். டாக்கர் இன்டெகிரேட் பண்றியா? அப்ப டாக்கர் பிளகின். AWS இன்டெகிரேட் பண்றியா? AWS CLI பிளகின். Kubernetes API plugin.
மெயில் இன்டெகிரேஷன் பிளகின். அவ்வளவுதாங்க, வேற எதுவுமே கிடையாது. சரியா? அப்ப அது எப்படி கான்ஃபிகர் பண்றது, அதை எப்படி இன்டெகிரேட் பண்றது, இதுதான் ஜென்கின்ஸ். ரொம்ப 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 சிம்பிளான ஒரு விஷயம் ஜென்கின்ஸ். ஓகே, அகைன் சேயிங், ஜென்கின்ஸ்ல ரொம்ப முக்கியமா என்ன கேட்பாங்கன்னா பிளகின் தான் கேட்பாங்க. ப்ளீஸ் நோட் இட் டவுன். சரியா? ஒரே செகண்ட். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா ரோல் பேஸ்ட் ஆத்தரைசேஷன் அப்படின்னு கொடுக்குறேன். ஐ சர்ச் கொடுக்கும்போது நமக்கு அழகா வந்து நிக்குது பாருங்க. இந்த பேரை நோட் பண்ணிக்கோங்க. இதான் உங்களோட ஃபர்ஸ்ட் பிளகின். நீங்க இன்டர்வியூல தாராளமா இந்த பேரை சொல்லலாம். நான் ரோல் பேஸ்ட் ஆத்தரைசேஷன் பிளகினை யூஸ் பண்ணியிருக்கேன் என் ப்ராஜெக்ட்ல. இல்ல நான் ரோல் பேஸ்ட் ஆத்தரைசேஷன் பிளகின் யூஸ் பண்ணி நீங்க ஃப்ரெஷ்ஷா இருக்கும்போது ஜென்கின்ஸ்ல ஒரு யூசர் ஆன்போர்ட் பண்ணியிருக்கேன், ஸோ அவனுக்கான பெர்மிஷன் மேனேஜ்மெண்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு தாராளமா சொல்லலாம் இன்டர்வியூ பொறுத்த வரைக்கும். இது கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணா டாக்குமெண்டேஷன் இருக்கா, அது கொண்டு வேற எங்கேயும் மாத்தி வச்சிருக்கா, இங்க இருக்கு அப்படின்றான். கிட்ல போட்டு வச்சிருக்கான் தூக்கி எல்லாத்தையுமே இங்க போட்டு வச்சிருக்கான் பாருங்க. ஓகே, ஸோ அதை எப்படி யூஸ் பண்ணணும் அந்த மாதிரி எல்லா விஷயமும் இங்க ப்ரொவைட் பண்ணியிருக்கான். ஒரே நிமிஷம் guys, one second. ஓகே, ஸோ இந்த மாதிரி அந்த பிளகின் பத்தியான கம்ப்ளீட் நமக்கு இன்ஃபர்மேஷன் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல அவைலபிளா இருக்கும். ஸோ உங்களுக்கு வேணும் இந்த டாக்குமெண்டேஷன் பத்தி நான் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன்னா இதை நீங்க கோ த்ரூ பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நான் எடுக்கிற ஹேண்ட்ஸ் ஆன் இருக்குல்ல, அதுவே ரொம்ப ரொம்ப போதுமான ஒரு விஷயம். ஸோ இதை எப்படி நம்ம யூஸ் பண்றது, அதுக்கான இன்ஸ்டாலேஷன் ஸ்டெப்பு, அதுக்கப்புறம் அதை எப்படி கான்ஃபிகர் பண்றது, அந்த ரோல் எல்லாம் எப்படி மேனேஜ் பண்றது, இதை பத்தி தான் நம்ம கிளாஸ்லயுமே பார்க்க போறோம். ஓகே, ஸோ அப்ப நான் இந்த டாக்குமெண்டேஷனை வந்து உங்ககிட்ட நான் விட்டுடுறேன். ஸோ யூ பீப்புள் கோ த்ரூ திஸ் டாக்குமெண்ட் இஃப் நெசசரி. மற்றபடி மற்றவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா என்னோட கிளாஸை நீங்க கம்ப்ளீட்டா பார்த்துக்கலாம். சரியா? ஸோ ஒரே நிமிஷம், சாரி சாரி பீப்புள், ஒன் செகண்ட். ஓகே, ஸோ இப்ப பிளகின் எப்படி இன்ஸ்டால் பண்றதுன்னு பார்ப்போம். யூஸ்வலாவே பிளகின் இன்ஸ்டால் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய மெத்தட் இருக்கு. இன்னைக்கு நான் டீச் பண்ண போற மெத்தட்ன்றது, ஸோ ஃப்ரம் த ஜென்கின்ஸ் மார்க்கெட் பிளேஸ் இட்செல்ஃப் நம்ம போய் டவுன்லோட் பண்ண போகும். எப்படி ஒரு மொபைல் போன்ல கூகுள் பிளே ஸ்டோர் இருக்கு, பிளே ஸ்டோருக்குள்ள போய் என்ன பண்ணுவீங்க, பிளகின் டவுன்லோட் பண்ணிட்டு இன்ஸ்டால் பண்ணுவீங்கல்ல, அதே மாதிரி தான் இங்க மேனேஜ் ஜென்கின்ஸ். ஓகே, guys, am I audible?
Yes, எஸ் sir. சார். Yes, sir. ஓகே ஓகே. இப்ப இங்க பாத்தீங்கன்னா சிஸ்டம் கான்ஃபிகரேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும் மேனேஜ் ஜென்கின்ஸ் அண்டர்ல. அதுக்கு பக்கத்திலே பாத்தீங்கன்னா சிஸ்டம் டூல் பிளகின். பிளகின் கீழே என்ன கொடுத்துருக்காங்க? ஆட், ரிமூவ், டிசேபிள், எனேபிள் பிளகின் தட் கேன் எக்ஸ்டெண்ட் த ஃபங்க்ஷனாலிட்டி ஆஃப் ஜென்கின்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரொம்ப சிம்பிள் அதுதான். பட் பிளகின் போய் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த செக்யூரிட்டி இருக்குல்ல, இங்க போய் பார்ப்போம். இங்க பாத்தீங்கன்னா நம்ம வெறும் ஒரு யூசரை கிரியேட் பண்ண முடியும், டெலீட் பண்ண முடியும், மாடிஃபை பண்ண முடியும். அதுக்கான ஆப்ஷன் தான் இருக்கு. நான் காட்டுறேனே அதுக்குள்ள போயிட்டு. கொஞ்சம் ஸ்லோவர் சைட்ல இருக்கு. 1 GB ரேம் கொடுத்துருக்கோம்ல, அதனால இந்த மாதிரி பெர்ஃபார்ம் ஆகுது. ஓகே, கொஞ்சம் ஸ்லோவர் சைட்ல இருக்கு, மற்றபடி ஒன்றும் இல்லை. இங்க போய் பாத்தீங்கன்னா வெறும் நம்ம யூசரை கிரியேட் பண்ணதான் முடியும், மற்றபடி அவனுக்கு எந்த ஒரு பெர்மிஷனுமே கொடுக்க முடியாது. இதெல்லாம் நம்ம ப்ராப்பரா பண்ணோம்னா we need to have that plugin role based authorization. அந்த plugin நம்ம கிட்ட இருக்கணும். பாத்தீங்கன்னா யூசர் நேம், பாஸ்வேர்டு, கிரியேட் யூசர், அவ்வளவுதான், வேற எதுவுமே இருக்காது. சரியா? அண்ட் அதர் தென் இப்படி நான் ஒரு யூசரை கிரியேட் பண்ணாலும் அந்த யூசருக்கும் என்ன இருக்கும்னு பாத்தீங்கன்னா ஃபுல் பெர்மிஷன் தான் இருக்கும். அப்ப அதுல அர்த்தமே இல்லையே. அப்ப அவன்கிட்டயே வந்து டைரக்டா ஒப்படைக்கிற மாதிரி தானே ஜென்கின்ஸை. அப்ப இது எல்லாத்தையும் மாத்தணும்னா நம்ம பிளகின் இன்ஸ்டால் பண்ணி ஜென்கின்ஸ் அதுக்கேற்ற மாதிரி நம்ம டியூன் பண்ணணும், கான்ஃபிகர் பண்ண போறோம். பிளகின் எடுத்துக்கிறேன். அதுக்குள்ள பாத்தீங்கன்னா மார்க்கெட் பிளேஸ் இருக்கு, அவைலபிள். ஓகே, இதுக்குள்ள பாத்தீங்கன்னா நம்ம தேடணும் ROLE ரோல். எடுத்த உடனே இங்க வந்துடும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிட்டு இன்ஸ்டால், அவ்வளவுதான். கிளிக் பண்ணிட்டு இன்ஸ்டால். அது இன்ஸ்டால் ஆயிடும். அது ஒன்ஸ் இன்ஸ்டால் ஆனதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணணும்னா இங்க செக்யூரிட்டி இருக்கா, இங்க ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இருக்கு லாக் பண்ணி, அந்த செக்யூரிட்டியை கிளிக் பண்ணுங்க. டிஃபைன் who is allowed to access use the system, அதான் செக்யூரிட்டி. இப்போ அது சக்சஸ்ஃபுல்லா இன்ஸ்டால் ஆயிடுச்சுன்னா இந்த இடத்துல நமக்கு ஒரு புது ஆப்ஷன் வந்திருக்கும். கொஞ்சம் சிஸ்டம் ஸ்லோவா இருக்கு. ஓகே, இதுக்குள்ள வந்தீங்கன்னா அத்தரைசேஷன். இங்க என்ன இருக்கு? யாரெல்லாம் லாகின் பண்றாங்களோ
அவங்க என்ன வேணா பண்ணலாம் அப்படின்றது. அப்ப இதை மாத்தணும். இப்ப நம்ம என்ன கொடுக்கணும்னா இந்த இடத்துல ரோல் பேஸ் பண்ணி அவங்க ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னு நான் பாஸ் பண்றேன். இங்க இருக்கு பாருங்க, பேஸ்ட் அப்பான் தேர் ரோல் தே ஷுட் ஒர்க். டெவலப்பர்னா அவன் டெவ் ரிலேட்டடான ஜாப் இருக்குல்ல, அதை மட்டும் தான் மேனேஜ் பண்ணணும். மற்றபடி வேற எந்த ஜாபையுமே அவன் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஓகே, ப்ரொடக்ஷன்னா அவன் ப்ரொடக்ஷன் ரிலேட்டடான ஜாப்ஸ் மட்டும் தான் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி we can bring out some restrictions. செலக்ட் பண்ணிட்டு சேவ். ஒன்ஸ் சேவ் பண்ணதுக்கு அப்புறம் வெளியே நமக்கு ஒரு புது ஃபீச்சர் வந்திருக்கும். இப்ப கொஞ்சம் கீழே போய் பார்த்தோம்னா இங்க முதல்ல யூசர் இங்க இருந்துச்சு, இப்ப இங்க தள்ளி போயிருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணோம்னா இப்ப யூசர் கிரியேட் பண்ணிட்டு அவனுக்கான பெர்மிஷனை இங்க மேனேஜ் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிள். இப்ப நான் போயிட்டு யூசர் கிரியேட் பண்றேன். யூசர் இங்க யார் இருக்காங்கன்னா அட்மின் தான் இருக்காங்க பை டிஃபால்ட்டா. இங்க போயிட்டு கிரியேட் யூசர் அப்படின்னு கொடுத்துட்டு நெக்ஸ்ட் ஆப்ஷன் எங்க போகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த யூசருக்கான யூசர் நேம் பாஸ்வேர்ட் செட் பண்ற ஆப்ஷன் போகும். கொஞ்சம் ஸ்லோவா ஒர்க் ஆகுது, அது ஏன்னு தெரியல. சரி, ஃபர்ஸ்ட் ஐடி கொடுத்துக்கலாம். யூசர் ஒன், ஏன்னா கம்பெனில முதல்ல நமக்கு ஒரு ஐடி தான் இருக்கும். யூசர் ஒன் ஒரு ஐடி கொடுத்துட்டேன். பாஸ்வேர்ட் 123, கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட் 123. இப்ப நேம்ல நான் மனோஜ் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஓகே, கம்பெனில எப்பயுமே ஒரு எம்ப்ளாயி ஐடி இருக்கும்ல, அதான் இந்த யூசர் நேம். அது கீழே போறேன், ஏதோ ஒரு மெயில் ஐடி கொடுத்துட்டு கிரியேட் யூசர். இப்ப நான் முதல்ல கிரியேட் பண்ண யூசர் இஸ் மனோஜ். அடுத்து கிரியேட் யூசர். யூசர் 2, பாஸ்வேர்ட் 123, கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட் 123, ஃபுல் நேம் அருண், email address mandatory, some mail address, create user. Okay, இப்ப டோட்டலா 2 யூசர் நான் கிரியேட் பண்ணிருக்கேன். எப்ப வேணாலும் அதை நான் ரிமூவ் பண்ணிக்கலாம், ரொம்ப ஈஸி. டேஷ்போர்ட் வந்துடுறேன், மெயின் டேஷ்போர்ட். இப்ப நம்ம யூசர் கிரியேட் பண்ணியாச்சு. கிரியேட் பண்ண யூசருக்கு இப்ப நான் வந்து என்ன செட் பண்ண போறேன்னா பவுண்டரி செட் பண்ண போறேன். ரொம்ப சிம்பிள். அகைன் இப்ப இங்க மனோஜ் இருக்காரா, இப்ப நான் என்ன சொன்ன போறேன், மனோஜ்ன்றவரு டெவலப்பர். நீங்க சொல்லுங்க, இப்ப இவர் எந்த ஜாப் எல்லாம் ஆக்சஸ் பண்ணும்? ஜென்கின்ஸ்ல ஏகப்பட்ட ஜாப் இருக்கும், நூற்றுக்கணக்கான ஜாப் இருக்கும். மனோஜ் எந்தெந்த ஜாப் எல்லாம் ஆக்சஸ் பண்ணணும்? டெவலப்பிங் ப்ராசஸ் போயிட்டு இருக்குல்ல, அந்த டாஸ்க் எல்லாத்தையும் இவர் ஹேண்டில் பண்ணணும். அதை தாண்டி டெஸ்ட் இதெல்லாம் போயிட்டு அவரு என்ன பண்ணக்கூடாது, டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஓகே, அடுத்து அருண்.
Arun ஒரு tester. So he should be having the permission or access for the tested task or test created jobs. அதெல்லாம் ஒரு access பண்ணணும். அந்த மாதிரி தான் நம்ம செட் பண்ணணும். சூப்பர். இப்போ அகைன் மேனேஜ் ஜென்கின்ஸ் போங்க. யூசர் கிரியேஷன் ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் யூசருக்கான பெர்மிஷனை கிரியேட் பண்ணணும். பெர்மிஷன் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த பெர்மிஷனை அட்டாச் பண்ணணும். ஐஏஎம் மாதிரியே தான். ஃபர்ஸ்ட் யூசர் கிரியேட் பண்ணுவேன், அப்புறம் அவனுக்கான பெர்மிஷன் அட்டாச் பண்ணும்ல, அதே தான். நோ டிஃபரன்ஸ். கீழே போறேன். செக்யூரிட்டி இருக்கா, அதுல மேனேஜ் அண்ட் அசைன் ரோல் அப்படின்னு இருக்கும். ஹேண்டில் பெர்மிஷன் பை கிரியேட்டிங் அ ரோல் அண்ட் அசைன் தெம் டு யூசர் ஆர் குரூப். கிளியரா கைஸ்? இது கிளியரா மென்ஷன் பண்றான் பாருங்க. இந்த டேப் வழியா நம்ம பெர்மிஷன் ஹேண்டில் பண்ண முடியுமா, நம்ம அதை கிரியேட் பண்ணி அட்டாச்சும் பண்ண முடியுமா? இப்ப நான் மேனேஜ் அண்ட் அசைன் கொடுக்குறேன். ஜென்கின்ஸ் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருப்பான், ஏன்னா இவன் ஓப்பன் சோர்ஸ். இங்க மேனேஜ் ரோல் அப்படின்னு இருக்கா, ரோல் டு ஆட். முதல்ல என்ன ரோல் இருக்கணும்? நம்ம கம்பெனில ஏகப்பட்ட ரோல் இருக்கும். டெவலப்பர், டெஸ்டரு, QA, இந்த மாதிரி ஏகப்பட்ட ரோல் இருக்கும். ஓகே, இப்ப நான் என்ன ரோல் கொடுக்க போறேன்னா, முதல்ல குளோபல் ரோல். எல்லாருமே என் கம்பெனில எம்ப்ளாயி தான். இதுதான் குளோபல் ரோல் ஆடு. இப்போ ஒரு எம்ப்ளாயியா எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா என் கம்பெனில என்ன ஒர்க் போயிட்டு இருக்குன்ற அந்த ஐடியா இருக்கும். என்ன ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்கு, அதுல எந்த டீம் ஒர்க் பண்றாங்க, எந்தெந்த டாஸ்க் எல்லாம் ரன் ஆயிட்டு இருக்கு. அப்ப ஜஸ்ட் எம்ப்ளாய்க்கு என்ன பண்றேன், ரீட் ஆக்சஸ் கொடுக்குறேன். ஜஸ்ட் தே கேன் ஏபிள் டு ரீட். இங்க எங்கெல்லாம் ரீடுன்னு இருக்கோ அது எல்லா பெர்மிஷனும் கொடுத்துறேன் நான். வியூ அண்ட் ரீட். சரியா? இதை மட்டும் ப்ரொவைட் பண்ணிட்டு அடுத்து கீழே போறேன். இது கண்டிப்பா குளோபல் ரோல் இருக்கணும், எம்ப்ளாயின்ட்டு. இது இல்லாம இருக்கக்கூடாது. அதுக்கு அடுத்து ஐட்டம் போலாம். பர்டிகுலர் ஐட்டம் யாரு? டெவலப்பர். அப்ப அவருக்கான ஜாப் எல்லாம் எப்படி இருக்கும்? ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு 10 ஜாப் நான் சொல்றேன். ஸோ ஆல்பா டெவ் 01 ஆர்டர் டெவ் payment test payment QAT. ஸோ இப்ப இதுல எத்தனை டெஸ்ட் ஜாப் இருக்கு? இதுல மொத்தம் 4 ஜாப் இருக்கு. இதுல எத்தனை டெஸ்ட் ஜாப் இருக்கு? ஒன் இருக்கு. எத்தனை டெவலப்பிங் ஜாப் இருக்கு? 2 இருக்கு. எப்படி சொல்றீங்க இது டெவலப்பிங் ஜாப், இது டெஸ்ட் ஜாப் அப்படின்ற? ஹூ யூ ஆர் டெல்லிங்? அதுலயே நான் மென்ஷன் பண்ணிருக்கேன். ஆனா அதை தாண்டிய சில ஸ்ட்ரிங்ஸ் இருக்குல்ல. நீங்க என்ன பண்றீங்கன்னா, யூ ஆர் டூயிங் சம்திங் கால்ட் அஸ் பேட்டர்ன் மேட்சிங். இதுக்கு பேரு நாங்க ரெகுலர் எக்ஸ்பிரஷன் அப்படின்னு சொல்லுவோம். என்னன்னா, ஒரு கிவன் லிஸ்ட் ஆஃப் ஸ்ட்ரிங்ல சில மேட்சிங் பேட்டர்ன்ஸ் வரும். இப்ப இங்க டிஇவி டெவ், அப்ப நீங்க என்ன ரிலேட் பண்றீங்க? ஓகே, இந்த ஜாப்ன்றது டெவலப்பரோட ஜாப். டிஎஸ்டின்னு இருக்கு, அப்ப நீங்க என்ன பேட்டர்ன் மேட்ச் பண்றீங்க? ஓகே, இது வந்து டெஸ்டிங் ஜாப் அப்படின்ட்டு. அப்ப நம்ம என்ன பண்ணோம்னா, சிஸ்டம்க்கு இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வைக்கணும். அப்ப பேட்டர்ன் மேட்சிங்ல டிஇவி 3 வார்த்தை வந்து அதுக்கப்புறம் என்ன வார்த்தை வேணா இருக்கலாம். இது என்ன ஜாப்? இது டெவலப்பரோட ஜாப். இப்ப டிஎஸ்டின்னு இருக்கு, அதுக்கு அடுத்து என்ன இருக்கலாம்? என்ன வேணா இருக்கலாம். அது என்ன ஜாப்? டெஸ்டரோட ஜாப். கிளியருங்களா? இது ரெகுலர் எக்ஸ்பிரஷன். எனி ஸ்ட்ரிங், அதான் இதுக்கான அர்த்தம். இதுக்கப்புறம் என்ன வேணா இருக்கலாம், பட் ஸ்டில் இட் வில் பி கன்சிடர்ட் ஆஸ் அ டெவலப்பர் ஜாப். கிளியரா? பேட்டர்ன் சொல்றேன் நான். dev.start ஃபர்ஸ்ட் ரோல் ஆடு.
ஆட் பண்ணிட்டேனா அடுத்த ரோல் யாரா இருக்கணும் டெஸ்டரு பேட்டர்ன் எப்படி இருக்கும் கைஸ் TEST டாட் என்ன வேணா இருக்கலாம் அதுக்கு அடுத்து ஆடு இப்ப 2 ஐட்டம் ரோல் ஆட் பண்ணிட்டேன் இப்ப 2 பேருக்குமே எல்லா ஜாப்லயும் எல்லா பெர்மிஷனும் இருக்கணும் they will be having the full permission டெவலப்பிங் ரிலேட்டடான ஜாப்ல எல்லாமே ஃபுல் பெர்மிஷன் இருக்கணும்னு சொல்றேன் இங்க ஜாப் ரன்னு வியூ அதெல்லாம் இருக்கா ஒன்னு ஒரு பெர்மிஷன் எதெல்லாம் ஆக்டிவேட்டா இருக்கோ அதெல்லாம் நீங்க பாஸ் பண்ணிக்கலாம் சரியா ஓகே இப்ப கீழே போயிட்டு இந்த ரிப்ளைன்றது ஏன் சார் டிக் பண்ணல அது பை டிஃபால்ட்டாவே எனக்கு அது அது வந்து என்னேபிள் ஆகல இங்க என்ன சொல்றாங்க பாருங்க ரிப்ளை இஸ் கிராண்டட் த்ரூ another permission ரிப்ளைன்றத அந்த ஜாப் அகைன் ரன் பண்றதுன்னு நினைக்கிறேன் அது எனக்கு என்னேபிள் ஆகல ஸோ ஐம் நாட் எனேபிளிங் தட் அவ்வளவுதான் சரியா ஓகே ஓகே கீழே போறேன் இப்ப நான் வந்து மொத்தம் 3 ரோல் கிரியேட் பண்ணியிருக்கேன் எம்ப்ளாயின்னு ஒரு ரோல் குளோபலா வியூ பெர்மிஷன் மட்டும் அதுக்கு அடுத்து 2 ஐட்டம் ரோல் கிரியேட் பண்ணியிருக்கேன் இந்த நோட் ரோல் ஏஜென்ட் ரோல் ஒன்று இருக்கும் இதை பத்தி இப்போதைக்கு வேண்டாம் சரியா இது என்னன்னா வேற ஒரு சர்வர் உள்ள கொண்டு வருவோம் அந்த சர்வர்ல என்ன பெர்மிஷன் இருக்கு அந்த மாதிரி இது கொஞ்சம் அட்வான்ஸா போகும் மற்றபடி சேம் கான்செப்ட் தான் பட் லிட்டில் அட்வான்ஸ் ஆகுதான் சரி இப்போ நான் ரோல்ஸை சக்சஸ்ஃபுல்லா கிரியேட் பண்ணிட்டேன் இப்போ ரோல் கிரியேட் பண்ணியாச்சு கிரியேட் பண்ண ரோல் என்ன பண்ணணும் அடுத்து நம்ம கிரியேட் பண்ணி வச்சிருக்க யூசர் இருக்கோம்ல அந்த யூசர் கிட்ட அட்டாச் பண்ணணும் இங்க இருக்கு பாருங்க மேனேஜ் ரோலா அப்புறம் என்ன இருக்கு அது கீழே அசைன் ரோல் ஓகே இப்போ நான் அசைன் பண்ண போறேன் முதல்ல வந்து பாத்தீங்கன்னா ஆட் யூசர் 1 ஆட் பண்றேன் இப்ப யூசர் 1 மனோஜ்ன்றவர் அட்மினா எம்ப்ளாயியா சொல்லுங்க ஹூ இஸ் மனோஜ் அட்மின் ஆர் எம்ப்ளாயி பாருங்க எம்ப்ளாயி செலக்ட் பண்ணிட்டேன் திரும்ப ஆட் யூசர் 2 அருண் அட்மின் ஆர் எம்ப்ளாயி அப்ப இதை டிக் பண்றது வழியா நீங்க என்ன பண்றீங்கன்னா மனோஜுக்கும் அருணுக்கும் குளோபலா என்னென்ன டாஸ்க் எல்லாம் ரன் ஆகுதுன்ற அந்த ரீட் பெர்மிஷனை ப்ரொவைட் பண்ண போறீங்க ஓகே அதுக்கு அடுத்து ஐட்டம் ரோல் என்னென்ன ஐட்டம் இருக்கு டெஸ்டிங் டெவலப்பர் ஆட் யூசர் ஸோ இப்ப யூசர் 1 யூசர் ஐடி தான் பாஸ் பண்ணும் மனோஜ் யாரு ஹூ இஸ் மனோஜ் டெவலப்பர் அப்ப டெவலப்பர் நான் டிக் பண்ணிக்கிறேன் ஆட் யூசர் 2 யூசர் 2 யாரு அருண் டெஸ்டர் கிளிக் பண்ணிட்டு சேவ் அவ்வளவு இப்ப நான் பெர்மிஷன் கிரியேட் பண்ண பெர்மிஷன் ஒரு யூசருக்கு அசைன் பண்ணிட்டேன் இது வரைக்கும் யாருக்காச்சும் டவுட் இருக்கா இது வரைக்கும் நோ சார் ஓகே ஓகே இப்போ ஒன்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டு சேவ் ஆல் தி கான்ஃபிகரேஷன் கம்ப்ளீட்டா சேவ் பண்ணிடுங்க
இப்ப டேஷ்போர்டு வந்து மெயின் டேஷ்போர்ட். ஓகே, இப்ப நான் யாரா இருக்கேன்னா இங்க அட்மினா இருக்கேன். லாக் அவுட் பண்ணிடுறேன். முதல்ல யூசர் 1, பாஸ்வேர்ட் 1 2 3. நீங்க சொல்லுங்க, who is user number 1? யாருங்க யூசர் 1? மனோஜ் சார். அவருக்கு டெவலப்பரா டெஸ்டரா? அவரு டெவலப்பர். லாகின் பண்றாரு. முதல்ல மனோஜ்ன்ற ஒரு எம்ப்ளாயி. ஸோ அஸ் எம்ப்ளாயியா கன்சோல்குள்ள போனதுக்கு அப்புறம் அவர் என்ன பாக்குறான்னு பாருங்க. Now we can able to view all the job. அது சக்சஸா ஃபெயிலியரா அது எல்லாமே பாக்குறாரு. பட் ஆனா அவரால பில்டு ஜாப் இருக்குல்ல அதை ரன் பண்ண முடியாது. டெப்ளாய் ஜாப் இருக்குல்ல அதை ரன் பண்ண முடியாது. அவரால் என்ன ஜாப் ரன் பண்ண முடியும்? சி கைஸ், என்ன ஜாபுக்கு மட்டும் ப்ளே பட்டன் இருக்கு அவருக்கு? டேவ் ஜாபுக்கு மட்டும் தான் ப்ளே பட்டன் இருக்கு. சி வை? பிகாஸ் மனோஜ் இஸ் அ டெவலப்பர். மற்ற எந்த ஜாப்லயும் அவர் என்ன பண்ண முடியாது, டிஸ்டர்ப் பண்ண முடியாது. இப்ப அகைன் லாக் அவுட். இப்ப நம்ம யூசர் 2 நம்பர் 2 இருக்கான்ல, அவனை கொண்டு வருவாங்க உள்ள. யூசர் 2 1 2 3 பாஸ்வேர்ட். சரி, இது யாரு? டெஸ்டர் சார். அருண் டெஸ்டர். இங்க பாருங்க, அருணுக்கு வெறும் டெஸ்ட் ஜாப் மட்டும் தான் ஆக்டிவ்ல இருக்கு. கிளியரா இது? Guys, any doubts on this? இன்னும் 2 டாபிக் இருக்கு நமக்கு இன்னைக்கு கிளாஸ்ல. இதுக்கு அப்புறமா கிளியரா இது எல்லாருக்குமே? So this is clear. We can move on to the next topic. ஓகே, இதுக்கு அடுத்த டாபிக் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருக்கும். கொஞ்சம் அப்படின்றது கொஞ்சம் மினிமமா. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மாஸ்டர் ஒர்க்கர் கனெக்ஷன் ஆர் கனெக்டிவிட்டி அப்படின்னு கால் பண்ணுவாங்க இன்டர்வியூல. அப்படி இல்லைன்னா இந்த கேள்வி எப்படி கேட்பான்னா, ஜென்கின்ஸோட ஆர்கிடெக்சர் பத்தி சொல்லு அப்படின்னு கேட்பான். நோட் டவுன் பண்ணிக்கோங்க. ஆர் சில இன்டர்வியூல என்ன கேட்பான்னா, ஜென்கின்ஸோட மாஸ்டர் ஸ்லேவ் கனெக்ஷன் சொல்லு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 3 கேள்வியில எப்படி வேணா கேட்பாங்க, ஆனா ஒரே பதில் தான். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம கிட்ட ஒரு கம்பெனி இருக்கு. ஸோ வி ஹேவ் ஒன் கம்பெனி. கம்பெனியில நமக்கு ஒரு மேனேஜர் இருப்பாரு. அந்த மேனேஜர் கீழே என்ன இருக்கும்னா, வி ஹாவ் பீப்புள் ஒர்க்கிங் அண்டர் த மேனேஜர் இருப்பாங்க. ஸோ யார் இருக்காங்கன்னா, அருண், விஜய், ஆகாஷ், மனோ, இப்பெல்லாம் இருக்காங்க. அப்ப இந்த மேனேஜர் கீழே எத்தனை ஒர்க்கர் இருக்காங்க?
Totally. How many workers are there? Arun, Vijay, Akash, Manoj. சும்மா ஒரு இதுக்காக நான் சொல்றேன். சரிங்களா? மொத்தம் 4 ஒர்க்கர் இருக்காங்க. இப்போ இந்த மேனேஜருக்கு எதுனா ஒரு டாஸ்க் வருது. இப்போ இந்த மேனேஜரே எல்லா ஒர்க்கையும் கம்ப்ளீட் பண்ணுவாரா, இல்ல அவர் கீழே ஒர்க் பண்ற இந்த டீம் மெம்பர்ஸ் இருக்காங்களா அவங்களுக்கு பிரிச்சு கொடுப்பாரா அந்த ஒர்க்கை? நீங்க சொல்லுங்க. ஸ்பிளிட் பண்ணி தான் சார் கொடுப்பாரு. ஸ்பிளிட் பண்ணி கொடுப்பாரு. ஸ்பிளிட் பண்ணி கொடுக்கறதுல நம்ம என்ன அச்சீவ் பண்ணலாம்? we can achieve the productivity. அதே மாதிரி நம்ம அந்த பர்டிகுலர் டாஸ்கை சீக்கிரமா கம்ப்ளீட் பண்ணிடலாம். அதே மாதிரி மேனேஜர் நோஸ் எந்த எம்ப்ளாயி எந்த டாஸ்கை சீக்கிரமா பண்ணி முடிப்பான்றத மேனேஜருக்கு நல்லா தெரியும். கரெக்டா? அப்ப இங்க இருந்து மேனேஜர் என்ன பண்றாருன்னா he is doing the management. ஓகே, இப்ப இந்த மேனேஜரே எல்லா ஒர்க்கையும் பண்ணாருன்னு வைங்களேன், அது அந்த அளவுக்கு எஃபிஷியன்டா இருக்குமா? மேனேஜர் வந்து சீக்கிரமா டவுன் ஆயிடலாம். ஸோ அதனாலதான் அவர் என்ன பண்றாரு, அவர் கீழே he is hiring people. அப்ப ஒரு ஹியூமன் இஸ் ஈக்குவல் டு சர்வர். கரெக்டா? அப்ப நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா ஒரு சர்வரை ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணக்கூடாது. ஸ்ட்ரெஸ் பண்ணாத என்ன ஆயிடும், அவுட், அவ்வளவுதான். கரெக்டா? அதே மாதிரிதான் இங்க நமக்கு ஜென்கின்ஸ் ஓடிட்டு இருக்குல்ல ஒரு சர்வர்ல, அது நாங்க என்ன கால் பண்ணுவோம்னா இட் இஸ் கால்ட் அஸ் மாஸ்டர் ஆர் மேனேஜர் அப்படின்னு கால் பண்ணுவோம். ஓகே, அப்ப இந்த மாஸ்டர் சர்வர் இருக்குல்ல, அதுக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா worker 1, worker 2, worker 3 அப்படின்ட்டு ஒரு 3 சர்வர் இருக்கு. எதுக்காக ஒரே சர்வர் வைக்காம எதுக்கு 3 சர்வர் வைக்கிறாங்க? அகைன் சேயிங் அவைலபிலிட்டி, அது ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம். அதே மாதிரி எல்லா டாஸ்கையுமே, ஏன்னா கம்பெனில ஒரு 100 டாஸ்க் இருக்குன்னு வைங்க, எல்லாத்தையுமே ஒரு சிங்கிள் சர்வர்ல நான் ரன் பண்ண வைங்களேன், எப்ப வேணாலும் இந்த சர்வர் எனக்கு என்ன ஆகணும்னா கிராஷ் ஆயிடலாம். சம்டைம்ஸ் நாங்க டெஸ்டிங்ல டெஸ்ட் பண்ணுவோம் அப்ளிகேஷனை. என்ன டெஸ்ட் பண்ணுவோம்னா லோட் டெஸ்ட் பண்ணுவோம். அப்ளிகேஷனை லோட் டெஸ்ட் பண்ணுவோம். லோட் டெஸ்ட் பண்ணும்போது ஏகப்பட்ட CPU ஏகப்பட்ட ரேம் எடுத்துக்கும். அப்ப அந்த மாதிரி டைம், அந்த மாதிரி சினாரியோஸ்ல லோட் டெஸ்டிங் நான் போயிட்டு டைரக்டா ஜென்கின்ஸோட மாஸ்டர்ல பண்ணன்னு வைங்களேன், என் சர்வர் அவள் தான் காலி, அவுட். பால் ஊத்திடலாம் அந்த மாஸ்டர் சர்வருக்கு, டன், அவ்வளவுதான். அந்த மாதிரி நாங்க ரிஸ்க் எல்லாம் எடுக்க மாட்டோம். நாங்க என்ன பண்ணுவோம்னா லோட் டெஸ்ட் பண்ணுமா, டெஸ்டிங்க்குன்னு ஒரு ஒர்க்கர் நோட் இருக்கும். நான் சொன்னேன்ல எந்த எம்ப்ளாயி எப்படி ஒர்க் பண்ணுவான், டெஸ்டிங்க்குன்னு ஒரு சர்வர் வச்சிருக்கோம் நாங்க. அந்த சர்வர்ல என்ன பண்ணுவோம்னா அந்த பர்டிகுலர் லோட் டெஸ்ட்கான அந்த ஜாபை நாங்க ரன் பண்ணுவோம். ஓகே, ஸோ இப்போ ஒன்ஸ் இந்த சர்வர்ல அது ரன் ஆனதுக்கு அப்புறம் அதுக்கான அந்த ரிசல்ட் இருக்குல்ல, அந்த ரிசல்ட்டோ இல்ல அந்த லாக், அதை எங்க பார்ப்போம்னா ஜென்கின்ஸ் மாஸ்டர்ல இருந்து நாங்க பார்ப்போம். ஸோ இது வந்து ஒரு வியூ பண்றதுக்கான ஒரு விஷயமா தான் வச்சிருப்போம். மற்றபடி இங்க எந்த ஒரு ஒர்க்கையுமே நம்ம ரன் பண்ண மாட்டோம். all the tasks will be executed in the worker node. கிளியரா? இது நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே ஜென்கின்ஸ் மாஸ்டர்ன்றது நம்ம கிட்ட இன்டராக்ட் பண்ணி நம்ம ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணி கொடுக்கறதுக்காக மட்டும்தான் ஜென்கின்ஸ் மாஸ்டர் நோட். மற்றபடி ஒர்க் பண்ண போறது எல்லாமே ஒர்க்கர் நோட் தான். I hope the concept is clear for you people. ஏன்னா ஒர்க்கர் நோட் போயிடுச்சுன்னு வைங்களேன், புது ஒர்க்கர் நோட் கிரியேட் பண்ணிக்கலாம். ஆனா இந்த மாஸ்டர் நோட் காலி ஆயிடுச்சுன்னா நம்ம ப்ராஜெக்ட், நம்மளோட டேட்டா எல்லாமே மாஸ்டர்ல தான் இருக்கும். அப்ப அது காலி ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? அப்ப நாங்க என்ன பண்ணுவோம்னா அடிக்கடிக்கு ஜென்கின்ஸோட மாஸ்டர் நோட் இருக்குல்ல, இதை நாங்க பேக்கப்பும் எடுப்போம். இட் ஆல்சோ டேக் த பேக்கப். அந்த பேக்கப்பை கொண்டு போய் நாங்க என்ன பண்ணுவோம், S3ல ஸ்டோர் பண்ணுவோம். நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா இதுக்கு என்ன பிளகின் இருக்கு அதை பார்க்க போறீங்க. திஸ் இஸ் யுவர் டாஸ்க். நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப முக்கியமா கேட்பாங்க இந்த கேள்விய. பேக்கப் எப்படி எடுப்பீங்க? இதுக்கு ஒரு பிளகின் இருக்கு, அது பேர் என்ன, திங் பேக்கப் பிளகின். ப்ளீஸ் நோட் இட் டவுன். திங் பேக்கப் பிளகின் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இது என்ன பண்ணோம்னா ஜென்கின்ஸோட மாஸ்டர்னோட பேக்கப் இருக்கும். இதை ஒர்க் பண்ணி பாருங்க, தேடி கண்டுபிடிச்சு அது எப்படி ஒர்க் ஆகுது டாக்குமெண்டேஷன் ரீட் பண்ணி அதை
பேக்கப் எடுத்து எனக்கு ஒரு டாக்குமெண்ட்ல சப்மிட் பண்ணுங்க. திஸ் இஸ் யுவர் டாஸ்க். I give you some time. Please, everyone, make sure you people are noting down this plugin. ரொம்ப ரொம்ப முக்கியம், கேட்பாங்க இன்டர்வியூல. ஏன்னா இந்த செட்டப்லாம் பண்ணியும் மாஸ்டர் வந்து என்ன இஷ்யூ அப்படின்னா டவுன் ஆகும். அப்ப நம்ம பேக்கப் எடுக்கிறதுன்றது இட்ஸ் மேண்டேட்டரி. நோட் பண்ணிட்டீங்களா? எஸ் சார். ஓகே, இது நான் அப்படியே எடுத்துறேன். கண்டிப்பா கேட்பாங்க. அகைன் சேயிங் திஸ் வில் பி ஆஸ்க்ட் இன் இன்டர்வியூ. நிறைய வாட்டி என்ன கேட்டிருக்காங்க இன்டர்வியூல. ஓகே, பெயிண்ட் எடுத்துக்கிறேன். இப்ப இது ஜென்கின்ஸோட மாஸ்டர், நல்லா பெர்ஃபெக்ட் ஸ்கொயரா இருக்கு. இது ஜென்கின்ஸோட ஒர்க்கர் நோடுன்னு சொல்றேன். Okay, so this is our master node, and here comes our worker node. Worker node 1, worker node 2, and worker node 3. Worker node 3. ஜென்கின்ஸோட இந்த மாஸ்டர் நோட் இருக்குல்ல, அது நமக்கு என்ன தேவைன்னா கண்டிப்பா ஜென்கின்ஸ் இருக்கணும், அது கூடவே ஜாவா இருக்கணும். ஒர்க்கர் நோட் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஜாவா இருந்தா மட்டும் போதும். திஸ் இஸ் மேண்டேட்டரி. சரியா? ஜாவா கண்டிப்பா இருக்கணும். ஜாவா இருந்தா மட்டும்தான் அது ஒர்க்கர் நோட். ஜாவா அப்ளிகேஷன் இல்லைன்னா அது ஒர்க்கர் நோடா நமக்கு ஆட் பண்ண முடியாது. இதை தாண்டி வர என்ன இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நான் ஒரு மிஷின்குள்ள லாகின் பண்ணணும்னு வைங்க, எனக்கு என்ன தேவைப்படும்? எனக்கு அந்த மிஷினோட ஐபி தேவைப்படும், யூசர் நேம் தேவைப்படும், அது எனக்கு பாஸ்வேர்டா பிரைவேட் கீ தேவைப்படும். 3 இன்ஃபர்மேஷன் எனக்கு கண்டிப்பா தேவைப்படும். இப்ப நான் ஒரு ஒர்க்கர் நோட மாஸ்டர் கூட ஆட் பண்றேன்னா, இந்த ஒர்க்கர் நோட இந்த 3 இன்ஃபர்மேஷன் இருக்குல்ல, இந்த 3 இன்ஃபர்மேஷனுமே நான் என்ன பண்ணணும்? இந்த ஒர்க்கரோட இந்த 3 இன்ஃபர்மேஷனுமே மாஸ்டர் கிட்ட ப்ரொவைட் பண்ணா மட்டும்தான் இது ஒர்க்கர் ஆட் ஆகும். கிளியரா கிடைச்சது? ஐபி, யூசர் நேம், பாஸ்வேர்ட் ஆர் பிரைவேட் கீ, இந்த ஒர்க்கரோட இந்த 3 இன்ஃபர்மேஷன் இது கிட்ட இருக்கணும். அப்பதான் மாஸ்டர் என்ன பண்ணும்? இந்த டாஸ்க் எல்லாம் இது மேல ரன் பண்ண முடியும். சும்மாலாம் ரன் பண்ண முடியாது யாராலையுமே. எக்ஸிகியூஷன் பெர்மிஷன் இருக்காது. So they should have the proper credentials. Proper worker node credentials is mandatory to run a job. இந்த டயக்ராம்ல யாருக்காச்சும் டவுட் இருக்கா? ஜஸ்ட் பாருங்க. இந்த எல்லா ஒர்க்கனோட இந்த 3 இன்ஃபர்மேஷனுமே மாஸ்டர் கிட்ட கண்டிப்பா இருக்கணும். அது இருந்தா மட்டும்தான் இது போயிட்டு அது கிட்ட கனெக்ட் பண்ணி அது டாஸ்க் எல்லாமே ரன் பண்ணும். முதல்ல நம்ம ஒரு கம்பெனில எம்ப்ளாயி ஆகுறோம்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? நம்ம கிட்ட ஒரு ஃபார்ம் கொடுத்து உங்களோட பேரு, உங்களோட அட்ரஸ், உங்களோட ஆதார் கார்டு, பேன் கார்டு, இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் தாங்க. அப்பதான் நான் என்ன பண்ணுவேன்? உங்களை எம்ப்ளாயியா அக்செப்ட் பண்ணிப்பேன். அதே மாதிரிதான் இப்ப மாஸ்டர் நோட் கீழே ஒரு ஒர்க்கர் நோடா போறாங்க அப்படின்னா இந்த ஒர்க்கர் நோடோட ஐபி, யூசர் நேம், பாஸ்வேர்ட் அது எல்லாத்தையுமே நம்ம ப்ரொவைட் பண்ணணும் மாஸ்டர் நோட்ல. இந்த கேள்வியுமே இன்டர்வியூல அடிக்கடிக்கு கேட்கிற ஒரு கேள்வி, எப்படி மாஸ்டர் ஒர்க்கர் நோட கனெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்பாங்க. நோட் பண்ணிட்டீங்களா? சார் எதை நோட் பண்ணணும்? அதாவது இந்த மாஸ்டர் நோட் ஒர்க்கர் நோட் இருக்குல்ல,
அந்த கனெக்ஷனுக்கு நமக்கு இந்த 3 இன்ஃபர்மேஷன் தேவை. யூசர் நேம், ஐபி அண்ட் பாஸ்வேர்ட். இதை நோட் பண்ணிக்கோங்க. For connecting the master and worker node, we need to update the worker node information in our master. The information like username, IP address, and password. Okay. இது எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம போய் ஒரு சர்வர் கிரியேட் பண்ணணும். தட் இஸ் மேண்டேட்ரி. இப்போ இங்கே ஜென்கின் சர்வர் இருக்குல்ல, இதே மாதிரி லான்ச் இன்ஸ்டன்ஸ் நான் போறேன். ஸோ இங்க ஒர்க்கர் மிஷின் அப்படின்னு நான் கொடுக்குறேன். உபுண்டுவே நான் எடுக்கிறேன். கீழே போறேன். கீப்பர் லாஸ்ட் கிளாஸ்ல இதான் கொடுத்தேன்னு நினைக்கிறேன், எடுத்துக்கிறேன். நெட்வொர்க் பொறுத்த வரைக்கும் நமக்கு 22 போதும். ஏன்னா இந்த மாஸ்டரும் ஒர்க்கரும் இட்ஸ் கோயிங் டு கனெக்ட் வித் SSH கனெக்ஷன். அதோட போர்ட் நம்பர் 22. இது கண்டிப்பா இருக்கணும். கீழே போறேன். 8 போதும். லான்ச் இன்ஸ்டன்ஸ். இப்போதைக்கு நான் கிரியேட் பண்ணது ஒர்க்கர் மிஷின். ஸோ நேம் நான் என்ன கொடுத்துருக்கேன்னா ஒர்க்கர் மிஷின் அப்படின்னு தான் கொடுத்துருக்கேன். செலக்ட் பண்ணிட்டு அது இனிஷியலைஸ் ஆனதுக்கு அப்புறம் கனெக்ட் பண்ணி நம்ம சில விஷயங்கள் பண்ணணும். என்ன பண்ண போறோம்? ஜென்கின்ஸ் இன்ஸ்டாலேஷன். அந்த டாக்குமெண்டேஷன்ல ஜாவா இன்ஸ்டால் பண்றதுக்கான கமாண்ட்ஸ் இருக்கு, அதை எடுக்க போறோம். அப்ப இன்ஸ்டால் ஜென்கின்ஸ் லினக்ஸ்ல கொஞ்சம் கீழே போனீங்கன்னா இங்க ஜாவான்றது கண்டிப்பா ரிக்வயர்மெண்டா இருக்கும். கீழே போறேன். இங்க இருக்கு பாருங்க. இதான் ஜாவா இன்ஸ்டால் பண்றதுக்கான கமாண்ட்ஸ். ஜஸ்ட் காப்பி தோஸ் கமாண்ட்ஸ். இந்த ஃபாலோயிங் கமாண்ட்ஸை 3 ஒர்க்கர் நோடா, 3 ஒர்க்கர் நோட்லுமே நம்ம போயிட்டு ரன் பண்ற மாதிரி இருக்கு. இங்க போறேன். கனெக்ட். கீழே போயிட்டு கனெக்ட். ஸ்கிரீன் கிளியர் பண்ணிட்டு sudo -i ரைட் கிளிக் பண்ணிட்டு இங்க பேஸ்ட் என்டர். இன்ஸ்டால் பண்ணிட்டேன். பண்ணதுக்கு அப்புறமா நீங்க ரூட்டா இருக்கக்கூடாது. நீ யாரா மாறணும்னா EC2 ஐஃபன் யூசரா, சாரி அந்த உபுண்டு யூசரா மாறணும். sudo switch user -ubuntu. ஏன் நான் உபுண்டுவா மாறுறேன்னா இந்த உபுண்டு யூசர் இருக்கான் பாத்தீங்களா, அவனுக்கான கீ மட்டும்தான் நம்ம கிட்ட இருக்கு, அவனுக்கான பாஸ்வேர்ட் மட்டும்தான் நம்ம கிட்ட இருக்கு தற்காலிகமா. நம்ம அதனாலதான் என்ன பண்றோம், we are logging in as ubuntu for now. இதுக்குள்ள போயிட்டு mkdir நீங்க என்ன பண்ணணும்னா ஒரு ஃபோல்டர் ஒன்று கிரியேட் பண்ணணும். ஸோ என்ன பண்றேன், ஸோ நான் என்ன பண்றேன், ஆர்டர் அப்படின்ற ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ இங்க பாத்தீங்கன்னா எனக்கு ஆர்டர் அப்படின்ற ஒரு ஃபோல்டர் கிரியேட் ஆயிடுச்சு இந்த இடத்துல. ஓகே, இந்த ஆர்டர்ன்ற அந்த ஃபோல்டர் இருக்குல்ல, ஸோ சேஞ்ச் டைரக்டரி ஆர்டர், அதுக்குள்ள போயிடுறேன்.
அப்ப இந்த ஆர்டர் இருக்கு பாத்தீங்களா, இதான் நம்மளோட ஒர்க் ஸ்பேஸா ஒர்க் ஆக போகுது. ஏன்னா ஜென்கின்ஸ்க்கு எப்பயுமே ஒரு ஜாப் ரன் பண்ணுதுன்னா அது ஒர்க் ஸ்பேஸ் ஃபோல்டரா ரன் பண்ணும். சரியா? So first this is going to be our workspace. ரைட் கிளிக் பண்ணிட்டு காப்பி. இப்ப ஜென்கின்ஸோட டேஷ்போர்டுக்கு வந்துருங்க. இங்க வந்துட்டு ஒரே நிமிஷம் guys, 1 second.
கைஸ் ரியலி சாரி, கால் வந்துருச்சு, சாரி. ஓகே கைஸ், am I audible? Yes, sir. Yes, sir. Okay. 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 Okay then. இதை பத்தி பார்த்துருந்தோம், மாஸ்டர் ஒர்க்கர் கனெக்டிவிட்டி தானே. இப்போ இதுல கண்டிப்பா நம்ம என்ன பண்ணோம்னா, இந்த ஸ்லேவ் நோட் இருக்குல்ல, அதாவது இந்த ஒர்க்கர் மிஷின் இருக்குல்ல, அதை கனெக்ட் பண்ணி தானே இங்க. கண்டிப்பா இதுக்குள்ள போயிட்டு நம்ம ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணணும். அந்த கிரியேட் பண்ண அந்த ஃபோல்டரு, அதுக்கப்புறமா இந்த ஒர்க்கர் மிஷினோட ஐபி, யூசர் நேம், பாஸ்வேர்ட், இந்த மொத்தம் 4 இன்ஃபர்மேஷனுமே நம்ம கொண்டு போய் மாஸ்டர் கிட்ட ப்ரொவைட் பண்ணணும். அது எப்படி பண்றது நான் சொல்றேன். ஸோ அதுக்கு முதல்ல லாக் அவுட், நம்ம அட்மினா மாறணும் நம்ம ஜென்கின்ஸ் கன்சோல்ல. இப்போ இங்க யூசர் நேம் அட்மின், பாஸ்வேர்ட் அட்மின், சைன் இன். ஓகே, ஒன்ஸ் உள்ள வந்ததுக்கு அப்புறம் இங்க மேனேஜ் ஜென்கின்ஸ் என்ற ஆப்ஷன் இருக்கு. கிளிக் தட் மேனேஜ் ஜென்கின்ஸ் ஆப்ஷன். என்ன நீங்க கான்ஃபிகர் பண்ண போனாலும் மேனேஜ் ஜென்கின்ஸ் தான். அதுக்குள்ள போய் தான் நீங்க பண்ற மாதிரி இருக்கும் அடுத்த விஷயங்கள். ரைட், உள்ள போனதுக்கு அப்புறம் நமக்கு ஒரு 4 ஆப்ஷன் காட்டும். நான் ஷோ பண்றேன். இன்னைக்கு ரொம்ப ஸ்லோவா இருக்குங்க, இப்படி ஒர்க் ஆகாது ஜென்கின்ஸ், என்னன்னு தெரியல. பார்க்கலாம். இதுக்குள்ள இங்க பாத்தீங்கன்னா நோடுன்னு இருக்கு, இருக்கா? நோடு, கிளிக் ஆன் த நோட். இப்ப இந்த நோட்ல பை டிஃபால்ட்டாவே நமக்கு மாஸ்டர் நோட் ஷோ பண்ணிட்டு இருக்கும். இங்க நியூ நோட், இந்த நியூ நோட் கொடுக்கணும். முதல்ல நம்ம ஆட் பண்ண போற நோடுக்கு ஒரு பேர் கொடுக்கணும். நோட்னா நத்திங் பட் சர்வர். இதுக்கப்புறம் நிறைய இடத்துல நான் வந்து பாத்தீங்கன்னா சர்வர்னு அட்ரஸ் பண்ணவே மாட்டேன், நோடுன்னு தான் அட்ரஸ் பண்ணுவேன். கியூபர்நெட்டிஸ் ஆகட்டும், டாக்கர் ஆகட்டும், எல்லாத்துலயுமே நோடுனா சர்வர்னு நீங்களே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், அவ்வளவுதான். சரியா? இப்ப நான் என்ன கொடுக்குறேன், நோட் 1 அப்படின்னு ஒரு பேர் கொடுக்குறேன். இந்த பெர்மனன்ட் ஏஜென்ட்டா எடுத்துக்கோ, கிரியேட்டர். ஏன்னா இங்க மென்ஷன் பண்ணும்போதே நான் ஒர்க்கர் நோடு தான் கொடுத்துருக்கேன், மாஸ்டர் நோடு தான் கொடுத்துருக்கேன். ஓகே, இதுக்கப்புறம் எல்லாமே சர்வர்னு நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். நோடுனா இப்ப நம்பர் ஆஃப் எக்ஸிக்யூட்டார்ஸ், இந்த ஒர்க்கர் நோட்ல எத்தனை ஜாப் ரன் பண்ணணும், இது எல்லாமே டிபெண்டிங் அப்பான் த கெப்பாசிட்டி. 3 ஜாப் ரன் பண்ணலாமா, 4 ஜாப் ரன் பண்ணலாமா, அது எல்லாமே கெப்பாசிட்டி. அடுத்து எந்த ஃபோல்டர்ல நான் ஒர்க் பண்ணணும். அப்ப நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, நீ இந்த ஃபோல்டருக்குள்ளதான் நீ என்ன பண்ணும், ஜாப் ரன் பண்ணும். இது வரைக்கும் இந்த ஃபோல்டர்ல என்ன இருக்கான்னு கேட்டீங்கன்னா ஒண்ணுமே இல்லை. இங்க பாத்தீங்கன்னா இப்ப நான் கனெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் இங்க 2 விஷயம் கிரியேட் ஆகும். இப்போ ஒண்ணுமே இல்லைன்னு வருது இல்ல, கனெக்ட் பண்ண அப்புறம் பாருங்க, கீழே போறேன், லேபிள். எல்லா ஒர்க்கர் நோடுக்குமே ஒரு லேபிள் கொடுத்துருக்கோம். நம்ம SBI அப்படின்னு ஒரு லேபிள் கொடுக்குறேன். யூஸ் திஸ் நோட் as much as possible. லான்ச் மெத்தட், எதை வச்சு நான் கனெக்ட் பண்ண போறேன்னா, இப்போ இந்த மாஸ்டர் நோடையும் ஒர்க்கர் நோடையும் எப்படி கனெக்ட் பண்ண போறேன், வித் ஹெல்ப் ஆஃப் என்னது, இந்த SSH கனெக்ஷன். இது வச்சு தான் கனெக்ட் பண்ண போறேன். அப்ப நான் என்ன சொல்றேன், லான்ச் பையா SSH.
அடுத்து என்ன கேக்குறானா, நீ ஒரு எஸ்ஹெச் கனெக்ஷன் பண்றியா? அப்ப நீங்க புட்டியில கனெக்ட் பண்ணும்போது நீங்க என்ன இன்ஃபர்மேஷன்லாம் பாஸ் பண்ணுவீங்க புட்டிக்கு? சொல்லுங்க கைஸ். What are the information that you people will be passing while connecting with the putty? ஃபர்ஸ்ட் ஹோஸ்டோட ஐபி கொடுப்பீங்களா? அப்ப ஒர்க்கர் நோடோட முதல் விஷயம் ஐபி. அதை காப்பி அந்த இடத்துல பேஸ்ட். அடுத்து கிரெடென்ஷியல்ஸ். அப்ப இந்த இடத்துல நீங்க என்ன கொடுக்கணும்னா ஆட் ஜென்கின்ஸ் இப்படிதான் ஆட் பண்ணும். ஏன்னா இன்டர்வியூல என்ன கேட்பான்னா, ஒரு ஜென்கின்ஸ்ல நீ எப்படி ஒரு கிரெடென்ஷியல்ஸ் பாஸ் பண்ணுவ? ஜென்கின்ஸ்ல ஆட் கிரெடென்ஷியல்ஸ் ஒரு ஏரியா இருக்கும். அதுக்குள்ள போயிட்டு நம்ம கைண்ட் செட் பண்ணும். கைண்ட்னா என்ன மாதிரி பாஸ்வேர்ட் கீஸ் நீ பாஸ் பண்ண போற? யூசர் நேம் வித் பாஸ்வேர்டா, கிட்டபோட டோக்கனா, எஸ்ஹெச் யூசர் நேம் வித் பிரைவேட் கீயா, சீக்ரெட் ஃபைலா, சீக்ரெட் டெக்ஸ்டா, சர்டிபிகேட்டா? எதை பாஸ் பண்ணுவீங்க நீங்க இந்த இடத்துல மிஷின் கனெக்ட் பண்றதுக்கு? எதை எடுத்துக்கலாம்? SH username with the private key. Guys, am I audible? Yes, sir. Yes, sir. Yes. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா, சரி இதுக்கு ஒரு ஐடி கொடுக்கணும் நம்ம. இது ஜெனரல் தான். இது கொடுக்கலாம், கொடுக்காமலையும் போகலாம். எந்த பிரச்சனையும் கிடையாது. அடுத்து இங்க என்ன கொடுக்கணும்னா, கண்டிப்பா நம்ம யூசர் நேம் கொடுக்கணும். இந்த மிஷினோட யூசர் நேம். யாரு இந்த மிஷின்ல இருக்கா? உபுண்டு. அப்ப அந்த உபுண்டுன்றதை இங்க பாஸ் பண்ணணும். உபுண்டு பாஸ் பண்ணிட்டேன். அதுக்கு அடுத்து பிரைவேட் கீ கேக்குதுல, என்டர் டைரக்ட்லி கிளிக் பண்ணுங்க. நிறைய பேர் பண்ற தப்பு என்ன பண்ணுவீங்கன்னா, எப்பயும் போல நம்ம கிளாஸ்ல சர்வர் கிரியேட் பண்ணும்போது பெம் கிரியேட் பண்ணாம பிபிகே கிரியேட் பண்ணிருவீங்க. பிபிகே கிரியேட் பண்ணி அந்த பிபிகே கீ இருக்குல்ல, அதை இங்க அப்லோட் பண்ணா இங்க ஒர்க் ஆகாது. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன கீ அப்லோட் பண்ணோம்னா, பெம் இருக்குல்ல, பிஎம் பெம் ஃபார்மேட் கீ தான் அப்லோட் பண்ணணும். இப்போ டவுன்லோட்ஸ் போய் பாத்தீங்கன்னா இங்க எனக்கு இங்க இருக்கு பாருங்க. ஓகே, இந்த கீ அப்படியே மொத்தமா காப்பி இந்த இடத்துல பேஸ்ட். ஓகே, இப்ப இங்க போயிட்டு ஆட் அப்படி கொடுத்துரு. இப்ப இங்க டவுன் பண்ணீங்கன்னா இங்க வருது பாருங்க, போஸ்ட் கீ வெரிஃபிகேஷன். ஓகே, மேனுவலி ப்ரொவைட் கீ வெரிஃபிகேஷன் ஸ்ட்ராட்டஜி, மேனுவலி ட்ரஸ்ட் கீ வெரிஃபிகேஷன் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு கீழே போயிட்டு சேவ். வேற எதுவும் பண்ண வேண்டாம். ஒரே நிமிஷம். நெட் கட் ஆயிடுச்சா? என்னாச்சு? இப்போ இங்க அகைன் மேனேஜ் ஜென்கின்ஸ்.
நோடு திரும்ப நான் என்ன பண்றேன், அதே ப்ராசஸ் நான் பண்றேன். நியூ நோடு node 1 create remove to directory. இது mandatory. pwd copy இங்க paste label SBI ன்னு கொடுத்துறேன். use this node as much as possible. launch via SSH. host ஓட IP address. public IP copy paste. credentialsல நம்ம அதுக்குள்ள வரலையா, add credentials. குளோபலாவே இருக்கட்டும். SH username private key. username வந்து ubuntu. private key நம்ம டைரக்டா என்டர் பண்ணணும். add இதுல இந்த private key இருக்குல்ல, இந்த ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்கும் எடுக்கணும். ஃபுல்லா ஒரு லைன் மிஸ் பண்ணாம எடுக்கணும். பேஸ்ட் add credentialsல ஆட் பண்ணிக்கோங்க. ubuntu current வந்துருச்சு. சரி பாப்போம். verification strategy, manually trust the key verification strategy. ஓகே, let's see. போன வாட்டி பண்ண அதே ஸ்டெப் தான். நோடி சம் எரர் மாதிரி ஒன்று த்ரோ ஆச்சு. அது ஏன்னு தெரியல. ஓகே, எனக்கு நோடு கிரியேட் ஆயிருச்சு. இப்போ கிரியேட் ஆன நோடு கனெக்ட் ஆயிருச்சா இல்லையான்னு நான் செக் பண்ணணும். நான் ரெஃப்ரெஷ் பண்றேன். எனக்கு இன்சிங்க்னு வந்துச்சா நோடு, இந்த மாதிரி வரணும். இது வந்துட்டா கனெக்ஷன் இஸ் சக்சஸ் அப்படின்னு அர்த்தம். இப்போ ஒன்ஸ் இது வந்ததுக்கு அப்புறம் இங்க போங்க, இந்த சர்வர்ல இங்க எல்எல் கொடுங்க. இப்போ பாத்தீங்கன்னா 3 விஷயம் கிரியேட் ஆகும். ரிமோட்டிங் டாட் ஜாப், ஒர்க் ஸ்பேஸ் டைரக்டிங் கிரியேட் ஆகும். கிளியரா இது எல்லாருக்குமே? இப்போ நீங்க என்ன பண்ணலாம்னா, இதுக்கப்புறம் நீங்க எந்த ஒரு ஜாபையுமே மாஸ்டர்ல ரன் பண்ணாம யூ பீப்புள் கேன் ரன் த ஜாப் ஆன் த ஒர்க்கர் நோட் ஆல்சோ.
இதுவும் கேட்பான் இன்டர்வியூல. எப்படி ஒர்க்கர் நோட்ல நீ ரன் பண்ணுவ? ஒரு டாஸ்க் இருக்கு, அந்த டாஸ்க் எப்படி ஒர்க்கர் நோட்ல நீ அசைன் பண்ணுவ அப்படின்னு கேட்பான். அகே இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா, நியூ ஐட்டம், இங்க போயிட்டு நான் நியூ அப்படின்னு ஒரு விஷயம் கிரியேட் பண்றேன். ஃப்ரீ ஸ்டைலாவே இருக்கட்டும். இது ஓகே. இதுக்குள்ள போயிட்டு நான் அடுத்து சொல்லணும், நீ இந்த டாஸ்க் எந்த மிஷின்ல ரன் ஆக போகுது அப்படின்னு நான் சொல்லணும். இப்ப இதுக்குள்ள போயிட்டு ஜென்ரல் இருக்கா, அந்த ஜென்ரல்ல இந்த ஆப்ஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். ரிஸ்ட்ரிக்ட் வேர் திஸ் ப்ராஜெக்ட் கேன் பி ரன். அந்த இடத்துல கேட்கும், இதான் நம்ம சொல்லணும். இப்ப ஒரு ஜாப் நீங்க டாஸ்க் கிரியேட் பண்றீங்கன்னா ஜென்ரல்ல ஒரு ஆப்ஷன் இருக்கும், ரிஸ்ட்ரிக்ட் வேர் திஸ் ப்ராஜெக்ட் கேன் பி ரன். பாருங்க, லேபிள் மேட்சஸ் ஒன் நோட், ஒரு நோடு மேட்ச் ஆகுது, இதுக்காக தான் லேபிள் கொடுக்கும். இப்போ மற்ற எதையும் மாத்தாம பில்டு ஸ்டெப்ல வந்துட்டு ஆட் பில்டு ஸ்டெப், எக்ஸிக்யூட் ஷெல் கமாண்ட், எதனா ஒரு ஷெல் கமாண்ட் போடுங்க, டேட்டு, சேவ், அவ்வளவுதான். நான் லாஸ்ட் கிளாஸ்ல தந்த டாஸ்க் எல்லாம் இருக்கு. என்ன டாஸ்க் கொடுத்தேன்னா, வெப் புக் அப்படின்னு என்ன சொல்லி பார்க்க சொன்னேன், போல் எஸ்சிஎம் என்னன்னு சொல்லி பார்க்க சொல்லியிருந்தேன். அப்புறம் இந்த கிளாஸ்ல பேக்கப், ஜென்கின்ஸ் பேக்கப் பார்க்க சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஜென்கின்ஸ் சர்வரோட அப்டேட் எப்படி பண்றது, அப்டேட் அண்ட் டவுன்கிரேட் பண்றது எப்படி, ஓகேங்களா, ஆர் டிகிரேட் பண்றது எப்படி, ஓகேவா, அது பாருங்க. ஜென்கின்ஸ் அப்டேட் அண்ட் டவுன்கிரேடே வச்சுக்கலாம், டவுன்கிரேட் பண்றது எப்படி, ஓகேவா, அது பண்றது பாருங்க. ஒன்னும் இல்ல, ஜென்கின்ஸ்குள்ள ஒரு ஃபைல் இருக்கும், ஜென்கின்ஸ் டாட் ஜார் அப்படின்னு ஒரு ஃபைல் இருக்கும் உள்ளார. அந்த ஃபைலை கண்டுபிடிச்சி அந்த ஃபைலை என்ன பண்ணணும், நீங்க வெர்ஷன் அப்டேட் பண்ணா போதும். இது எப்படி பண்றதுன்னு செக் பண்ணுங்க. 1 2 3 4 5வது டாஸ்க் என்னன்னா ஜென்கின்ஸோட பைப்லைன், அதை பத்தி பாருங்க. இது நம்ம வந்து அகைன் ப்ராஜெக்ட் டாஸ்க் இருக்குல்ல, அதை நம்ம பார்ப்போம். இதை பத்தி 6வது டாஸ்க் ஒன்று தரேன், போனஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜென்கின்ஸ் ஜாப் மைக்ரேஷன். ஒரு ஜென்கின்ஸ் சர்வர்ல இருக்கிற ஜாபை இன்னொரு ஜென்கின்ஸ் சர்வருக்கு மாத்துறதுக்கு எப்படி, தட் இஸ் ஜென்கின்ஸ் ஜாப் மைக்ரேஷன். இதுக்கு ஒரு பிளகின் இருக்கு, அது பேர் என்னன்னா ஜாப் இம்போர்ட் பிளகின். இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க, இதெல்லாம் அடிக்கடிக்கு என்ன கேட்ட கேள்வி இன்டர்வியூல, frequently asked questions. சரியா, அதை தாண்டி இப்ப நம்ம கிளாஸ் கட்டு இந்த மாஸ்டர் ஒர்க்கரு, அந்த யூசர் மேனேஜ்மெண்ட், அந்த ஜாப் ட்ரிகரு, இதெல்லாம் கேட்பாங்க. நோட் பண்ணிட்டீங்களா இது எல்லாத்தையுமே? சரி, இப்ப நான் அகைன் இங்க வரேன். இப்ப எனக்கு இந்த நியூன்ற இந்த ஜாப் கிரியேட் ஆயிடுச்சு. ஓகே, இப்ப இந்த ஜாபை நான் ரன் பண்ணா இது கரெக்டா என் ஒர்க்கனோட ரன் ஆகும். இப்ப இதுக்குள்ள போயிட்டு இப்ப நியூ இருக்கா, அது ரன்னே ஆகல இது வரைக்கும். இப்ப பிளே,
இப்போ நான் ப்ளே பண்ணதுக்கு அப்புறம் அது எங்க ப்ளே இருக்கு நம்ம செக் பண்ணுவோம். கன்சோல் அவுட்புட் அதுக்குள்ள போய் பாத்தீங்கன்னா அங்க போய் பார்க்கறத நான் இங்கேயே ஷோ பண்ணிடுவேன். சேஞ்ச் டைரக்டரி, ஒர்க் ஸ்பேஸ், இதுக்குள்ள பாத்தீங்கன்னா வந்துருச்சா நியூ சி அது எங்க ரன் ஆயிருக்கோ அந்த பாத் வந்துருச்சு நமக்கு. இன்னைக்குன்னு பார்த்து ஜென்கின்ஸ் ரொம்ப ஸ்லோவா இருக்கு, என்னன்னே தெரியல. பாருங்க, பில்டிங் ரிமோட்லி நோடு 1ல அதுக்கு லேபிள் இதான் இங்க நான் பில்ட் பண்ணிருக்கேன். ஸோ கைஸ், வித் திஸ் வி ஹவ் கம்ப்ளீட்டட் அவர் ஜென்கின்ஸ். டவுட் எதனா இருக்கா யாருக்காச்சும் இது? ஸோ இன்னைக்கு அகெயின் போனஸா இன்னொரு விஷயம் தரேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளூ ஓஷன் பிளகின் அப்படின்னு ஒன்று இருக்கு, அதையும் பார்த்துக்கோங்க என்னன்ட்டு. இதை பார்த்துட்டாலே போதும், மோர் இனஃப். ஜென்கின்ஸ் தாண்டி வேற எதுவும் பார்க்க தேவையில்ல. ஒரு 4+ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸுக்கு இது போதும். ஓகே, எனி டவுட்ஸ்? ஜாய், ராம்ஜி, ஜெஃப்லின், ரெக்கார்டிங் நான் ஸ்டாப் பண்றேன்.